வணக்கங்க. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர்களும் இடையர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றதை பார்க்க போறோம். இது 1100 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு. இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் இருக்கு. இதுல தெல்ல தெளிவா நம்ம சோழர்களும் இடையர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிஞ்சுக்கலாம். இதுல தெல்ல தெளிவா சோழர்கள் இடையர் சமூகத்திலிருந்து வந்த அரசர்கள் என்றதை தெரிஞ்சுக்கலாம். அதான் இடையர்கள் என்பவர்கள் ஆயர்கள், யாதவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதான் இடையர், ஆயர், யாதவர் எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இந்த கல்வெட்டு வீரச்சோழ பராந்தகனோட கல்வெட்டு. 1100 வருஷம் பழமையான கல்வெட்டு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, சோழகுல நாராயணா மூவேந்தவேல் அவர் ஒரு டேங்க் கட்டினாரு ஒரு கிராமத்துல. அவரோட பேர் கேசவன். அவர் இடைக்குடியை சேர்ந்தவர். இடைக்குடின்றது ஆயர், இடையர், யாதவர் எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். சோழகுல நாராயணா அப்படின்றது என்ன குறிக்குதுன்னா, அவர் சோழர்களோட குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது நம்மளுக்கு. மூவேந்தவேல் என்றது ஒரு பட்டம். அவரோட பேர் கேசவன். அவர் இடைக்குடியை சேர்ந்தவர். இடைக்குடின்றது இடையர்குடி. இடையர்கள் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. இது அந்த கல்வெட்டுங்க. இது தமிழ் கல்வெட்டு. 1100 வருஷம் பழமையான சோழர் காலத்து கல்வெட்டு. இதுல பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இது இடைக்குடின்னு தெல்ல தெளிவா போட்டிருக்கு. அதனால சோழகுல நாராயணா என்ற அவர் சோழர் குலத்துல வந்தவர், இடைக்குடியை சேர்ந்தவர், இடையர்குடியை சேர்ந்தவர். சோழகுலம் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்ன குறிக்குதுன்னா, சோழர்கள் இடையர்கள் குடியிலிருந்து வந்தவர்கள். கண்டிப்பா இடையர்கள், யாதவர்கள் சோழர்களை சொந்தம் கொண்டாடலாம். இது இடையர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சதுக்கான ஒரு ஆதாரமாகவும் எடுத்துக்கலாம். இடையர்கள் நிறைய அரசர்களை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துக்கலாம். சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.